ஏடிஜிபி கல்பனா நாயக் தன்னை கொல்ல சதி நடந்ததாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காங்க. தமிழக அரசியலில் புயலை கிளப்பிய இந்த புகாரின் பின்னணி என்ன பார்க்கலாம். என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த குற்றச்சாட்டோடு பலர் காவல் நிலையத்தின் படியேறுவது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் இங்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது சாதாரண குடிமக்கள் இல்லை, ஏடிஜிபி. ஆம், காவல்துறையின் உயரிய பொறுப்பில் இருக்கும் பெண் அதிகாரி ஒருவரே இப்படி ஒரு புகாரை உள்துறை செயலாளருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. யார் இவர்? எதனால் இந்த புகார்? இந்த கேள்விகளுக்கு விடை தேடி விசாரணையை தொடங்கினோம். கல்பனா நாயக் IAS அதிகாரியான இவர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர் செயலாளராக பதவி வகித்து வந்தார். இந்த சூழலில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஏடிஜிபி கல்பனா நாயக் அறை முழுவதுமாக தீக்கீரையானது. அவரது அலுவலகத்தில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலானது. இந்த சம்பவம் தொடர்பாக எழும்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அன்று நடந்தது என்னை கொல்வதற்கான சதி என்று கல்பனா நாயக் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் இருப்பது SI தேர்வில் நடந்த முறைகேட்டை கல்பனா நாயக் அம்பலப்படுத்தியதுதான் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு காவல்துறைக்கு 621 உதவி ஆய்வாளர்களை தேர்வு செய்வதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு தேர்வு நடந்தது. அந்த தேர்வில் இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை கடைபிடிப்பதில் நிகழ்ந்த குளறுபடிகளை சரி செய்ய வேண்டுமென்று ஆணையிட்டது. அதன்படி பழைய பட்டியலில் இருந்து 41 பேரை நீக்கிவிட்டு புதிதாக 41 பேர் சேர்க்கப்பட்டதாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்தது. ஆனால் அதிலும் குளறுபடிகள் இருந்ததால் புதிய பட்டியலை நவம்பர் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த முறைகேடு தொடர்பாக விரிவான அறிக்கையை கல்பனா நாயக் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தயாரித்து அளித்ததாகவும், ஆனால் அது கண்டுகொள்ளப்படவில்லை என்றும் கல்பனா நாயக் குற்றம் சாட்டியதாக சொல்லப்படுகிறது. காவல் உதவி ஆய்வாளர் நியமனத்தில் நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டிய பிறகு தயாரிக்கப்பட்ட புதிய பட்டியலை கடந்த ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி சரிபார்ப்பதற்காக அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த போதுதான் அவரது அறை தீக்கீரையானது. இதனால் தன்னை படுகொலை செய்வதற்காக நடந்த சதி என்று இந்த சம்பவத்தை ஏடிஜிபி கல்பனா நாயக் காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவாலிடம் அளித்துள்ள புகார் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே திருத்தப்பட்ட SI பட்டியலை தமது ஒப்புதல் பெறாமல் வெளியிடப்பட்டதாகவும் அந்த புகாரில் கல்பனா நாயக் கோடிட்டு காட்டியதாக கூறப்படுகிறது. இந்த புகார் கொடுத்து 6 மாதங்களுக்கு மேலாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கல்பனா நாயக் தரப்பில் சொல்லப்பட்டது. காவல்துறை உதவி ஆய்வாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் பட்டியலை அப்போதே சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாததற்கும் சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர் செயலாளராக இருந்த கல்பனா நாயக் எழுதியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றன. அதோடு காவல்துறையின் உயர் பொறுப்பில் இருக்கும் அதிகாரியின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லையா என்றும் கல்பனா நாயக்கின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அரசியல் களத்தில் இந்த விவகாரம் பெரும் விவாதத்தை கிளப்பிய நிலையில் காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் தீ விபத்து வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு 31 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டதாகவும், தடயவியல் நிபுணர்கள், தீயணைப்பு மற்றும் மின்சாரத்துறையைச் சேர்ந்தவர்களிடம் பெற்ற விளக்கத்தின் மூலம் மின்கசிவு காரணமாகத்தான் இந்த விபத்து நடந்துள்ளதை கண்டுபிடித்திருப்பதாகவும், இதில் திட்டமிட்ட சதிச் செயல் எதுவும் இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். அதோடு
கல்பனா நாயக்கின் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையமும் மறுத்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்ட பிறகே முழு பின்னணியும் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.